முதலாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு இங்கு வருகை தந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களுடைய தலைமை கழக சார்பில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தலைவருடைய இந்த குரு பூஜைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைகளிலும் இன்று தலைவருடைய குரு பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தலைமை கழகத்தில் இன்று காலை மௌன ஊர்வலத்துக்கு தமிழகத்தினுடைய போலீஸ் அதிகாரியிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். இந்த மாதம் டிசம்பர் 5ஆம் தேதி அந்த மனுவாது கழகத்தினுடைய துணை செயலாளர் பார்சாதி அவர்கள் போலீஸ் அதிகாரிடம் கொடுத்தார். கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு நேற்று மாலை 5 மணிக்கு மேலே வந்து பேரணிக்கு மறுக்கப்படுகிறது என்று அந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் கேட்டோம், இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்கள் முன்னாடியே கொடுத்துருந்தாக்கா நாங்கள் நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அது பெற்றிருப்போம். நாங்கள் அதுக்கு பிறகு இது காலையில் வந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். எங்களுடன் வருகை தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் இது தெரிகிறது. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கும் தெரியும் நடந்தது. முதலமைச்சருக்கு வைக்கல, நாங்கள் போலீஸ் தான் இதுக்கு வந்து போலீஸ் தான் பர்மிஷன் வாங்கணும். அவங்க சொன்னது வந்து எங்களூரில் தான் செய்யணும்னு கேட்டாங்க. அது நேற்று மாலை சொல்கிறாங்க எங்களுக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் வந்து எதிர்ப்பு காட்டல. நாங்கள் இதே திமுக அதிமுக மறைந்த தலைவர்கள் அண்ணாவுக்கும் சரி, எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, கலைஞர் அவர்களுக்கும் சரி, ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, 2 கட்சிகளும் வந்து மௌன ஊர்வலம் வந்து அங்கே போகிறாங்க. அங்கே நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எந்த அப்ஜெக்ஷன் சொன்னது கிடையாது. நான் ஒன்று கேட்டேன், அங்கே தரீங்க, ஏன் இங்கே தர மாட்டேன்றீங்க? இதே என்னுடைய கேள்வி. அவங்களுக்கு தரும்போது திமுக அதிமுகவுக்கு அந்த பேரணியை வந்து அவங்க கொடுக்கும்போது தேமுதிக ஏன் மறுக்கப்படுகிறது? அனுமதி மறுத்த பிறகு அரசு தரப்புல யாரையும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? அனுமதி மறுத்த பிறகு முதலமைச்சர் செய்தியோ துணை முதலமைச்சர் சொல்லி இல்லை அரசு தரப்புல வேற யாரையும் தொடர்பு கொண்டு இல்லை, அதுக்கெல்லாம் நேரமே இல்லையே. நாங்கள் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள் போலீஸில் நாங்கள் டைம் கேட்டுன்னு இருந்தோம். போலீஸ் அதுக்கு ஒத்துக்கலாது. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் நடவடிக்கையா? இது நாங்கள் வந்து அரசை பற்றி சொல்லுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிருப்போம். இதே நேற்று காலையில் சொல்லியிருந்தாக்கா நாங்கள் முதலமைச்சர் சந்தித்து இந்த பர்மிஷன் கேட்டு போனாங்க. எங்களுக்கு நேற்று மாலை சொன்னதுனால எங்களுக்கு டைம் இல்லை எங்களுக்கு.